GST taxpayers நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 1920க்கு செக்ஷன் 73 ஒரு ஷோ காஸ்ட் நோட்டீஸ் வந்திருக்கும். இது ஏன் திடீர்னு இத்தனை பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா நம்மளோட GST டிபார்ட்மெண்ட் 1920க்கு இந்த எஸ்சின் இஷ்யூ பண்றதுக்கான லாஸ்ட் டேட் 31st May 2024. இதுல இருந்து 3 மாசம், அதாவது 31st August 2024க்குள்ள அவங்க அதுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ மெயினாக எதுக்காண்டி இந்த நோட்டீஸ் வருதுன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களோட ITC மிஸ்மேட்ச், அதாவது உங்கள் 2Aக்கும் 3Bக்கான ITC மிஸ்மேட்ச்னால தான் வந்து இந்த நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் 2Aவோட அதிகமாக ITC கிளைம் பண்ணியிருக்கிறது. அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்கேஸ் உங்கள் சப்ளையர் அவங்களோட 1 lakh காமிக்காம 3Bல அதுக்கான டேக்ஸை மட்டும் கட்டியிருந்தாங்க அப்படின்னா 5 லட்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ITC டிஃபரன்ஸ்க்கு சப்ளையர் கிட்ட இருந்து ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கி நீங்கள் ரிப்ளை ஃபைல் பண்ணலாம். இதே 5 லட்சத்துக்கு மேலே அந்த ITC டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு சார்ட் அக்கௌண்ட் மூலமாக ரெக்கன்சைல் பண்ணிட்டு அந்த சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக உங்களால் வந்து இதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிளைம் பண்ண முடியும். இன்கேஸ் அதை தாண்டி ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பே பண்ணிட்டு அதுக்கு அகேன்ஸ்டா உங்களால இந்த நோட்டீஸ்க்கு அகேன்ஸ்டா ரிலீஃப் கிளைம் பண்ண முடியும். ஸோ மறந்துடாம நீங்க உங்களோட GST லாகின்ல போயிட்டு ஏதாச்சும் நோட்டீஸ் வந்திருக்கான்னு செக் பண்ணுங்க. அதுக்கு அகேன்ஸ்டா சொல்யூஷனோ ஒரு சார்ட் அக்கௌண்ட் மூலமாவோ இல்லை ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் மூலமாவோ க்ளோஸ் பண்ண பாருங்க.